தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய போராட்டம் என்ற தலையங்கத்தில் கள்ள போதனைகளை குறித்து, இந்த நாட்களும் எங்கள் மத்தியில் நடக்கிற கள்ள போதனைகளை குறித்து வேதத்திலே பார்த்து கொண்டு வருகிறோம். அடுத்ததாக ராப்போஜனம், பாவிகள் எடுக்கக்கூடாது, பாவிகள் கொடுக்கக்கூடாது, கள்ள போதனை. ஆண்டவராகிய இயேசு அங்கே ராப்போஜனம் கொடுக்கும் போது 12 அப்போஸ்தலர்களும் இருந்தார்கள். அதிலே இயேசுவை காட்டி கொடுக்கிறவர் இருந்தாரு, இயேசுவை மறுதலிக்கிறவர் இருந்தாரு, இயேசுவை விட்டு நிர்வாணமாய் ஓடுகிறவர்கள் இருந்தார்கள். இயேசுவை காட்டி கொடுக்கிறது பாவம் இல்லையா? இயேசுவை மறுதலிக்கிறது பாவம் இல்லையா? இயேசுவை விட்டு ஓடுகிறது பாவம் இல்லையா? அதோட கூட அவர்களிடத்தில் நிறைய பாவ பலவீனங்கள் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது பாவிகள் ராப்போஜனம் எடுக்கக்கூடாது என்றது வேதத்துக்கு புறம்பானது. ராப்போஜனத்துக்கு செய்தி கொடுத்திருக்கிற தெளிவான செய்தி கேட்டு பாருங்க. ராப்போஜனம் பாஸ்கா பழைய ஏற்பாட்டிலே ஏற்பட்ட ஒரு காரியம். தெய்வத்தை நினைவு கூறும்படி, தேவன் அவர்களை விடுவித்த காரியத்தை, ரட்சிப்பை காரியத்தை நினைவு கூறும்படி ஆண்டவர் தொடங்கின ஒரு காரியம் தான் இந்த பாஸ்கா. இந்த பாஸ்காவை தான் இயேசுவும் அனுசரிச்சார். அதைத்தான் அனுசரிக்கும்படி அங்க கற்றுக் கொடுத்தார். லூக்கால சொல்றாரு, தன்னை நினைவு கூறும்படி, அதை செய்யும்படியாகத்தான் அங்கே அவர் ஒப்பு கொடுக்கிறார். இயேசு ஏன் வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் பாஸ்கா, ராப்போஜனம், நினைவு கூறுக. பழைய ஏற்பாடு நிழலாக இயேசுவுக்கு நிழலாக செய்யப்பட்ட காரியம் இங்கே நிஜமாக மாறும்போது தன்னை நினைவு கூறும்படியாக இயேசு சொன்ன காரியம்தான் இந்த ராப்போஜனம். பாவிகள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோமானால், பாவிகள் இயேசுவை நினைவு கூறக்கூடாதோ? அல்லது பாவிகள் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னா நீங்க கொடுக்கிற எல்லாரும் பரிசுத்தவான்களோ, எடுக்கிற எல்லாரும் பரிசுத்தவான்களோ? கிடையாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வீடுகள் தோறும் அனுசரிச்சாங்கன்னு ஆண்டவர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பவுல் சொல்லும் போது அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. அதை வைத்து கொண்டு அவர் அங்கே பேசுகிற காரியம், சாப்பாட்டுக்கு முதலிடம் கொடுத்து அந்த ராப்போஜனத்தை ஒரு சாப்பாடு போல, அதை ஒரு கொண்டாட்டம் போல அதை வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு பொறுத்திருக்காதபடி அதை சாப்பிட்டு குடித்து வெறித்து அங்கே ஒரு களியாட்டு போல காரியத்தை செய்தபடியா அவர் அங்கே அதை சொல்லுகிறாரு. சாப்பாட்டில் தொடங்கி சாப்பாட்டில் போய் முடிக்கிறாரு. போய் பாருங்க, வாட்சி பாருங்க கொரிந்தியர்ல. அதுக்குத்தான் அவர் அதை அப்படி சொல்றாரு. அதை வச்சு கொண்டு பாவிகள் ராப்போஜனம் எடுக்கக்கூடாது, பாவிகள் ராப்போஜனம் கொடுக்க கூடாது என்பது கள்ள போதனை. பாவிகளுக்கு தான் இயேசு வந்தாரு. பாவி தான் இயேசுவை நினைவு கூறணும். ராப்போஜனம் இயேசுவை நினைவு கூறுகிற காரியம். ஆகவே வேதத்தை அறிந்து அதன்படி புரிந்து போதிக்க, காரியங்களை செய்ய, இந்த கள்ள போதனைகளுக்குள்ள நாங்களும் வந்து விடாதபடி, கள்ள காரியங்களுக்குள்ள நாங்களும் வந்து விடாதபடி சரியாக செய்ய ஆவியானவர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.